எல்லாரும் எப்ப இருக்கீங்க? சுவாமி விவேகானந்தா ஒரு நவாப்போட அரண்மனைக்கு ஒரு முறை போயிருக்கார். அந்த நவாப் அவரை பார்த்து கேட்டிருக்கார், சுவாமி, நீங்க பெரிய இந்து மத துறவி, ஆனா இந்த மதத்துல இந்த கல்லு, மண்ணு, மரம் எல்லாத்துலயும் கடவுளை பாக்குறோம்னு சொல்றீங்களே, இது கேட்கும் பொழுது ஒரு அபத்தமா இல்லையா? இதுல எங்க இருக்கு கடவுள்னு கேட்டிருக்கார். அப்ப சுவாமி அந்த நவாப்புக்கு பிராக்டிக்கலா புரிய வைக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சார். இப்போ அந்த நவாப்போட அரண்மனை இருக்கு, கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. சிம்மாசனத்துல நவாப் இருக்கார். ஒரு பக்க சுவர்ல அவருடைய தாத்தாவோட படம் இருக்கு, ஒரு பக்க சுவர்ல அந்த நவாப்போட தந்தையோட படம் இருக்கு. இப்ப சுவாமி என்ன செய்யற, பக்கத்துல இருக்கக்கூடிய படைத்தொலை தலைவரை கூப்பிட்டு அந்த தாத்தாவோட படத்தை தூக்கி கீழே போட்டு காலாளரு மிதின்னு சொல்லியிருக்காரு. அவன் பயந்துட்டான். ஐயோ சொல்லியிருக்கான். நீ பண்ண மாட்டியா? அப்போ அமைச்சரை கூப்பிட்டு சொல்லிருக்கார், இதுல அப்பாட படம் இருக்குல்ல, ஒரு காடு துப்பிடுன்னு சொல்லிருக்காரு. உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டிருக்காரு. ஏன் அந்த 2 படத்தையும் கீழே போட்டு உடைச்சா என்ன கேட்கும் பொழுது நவாப் கேட்டிருக்கான், சுவாமி, இன்னொரு பெரிய துறவின்னு மதிச்சுதான் இங்க உள்ள கூப்பிட்டேன், என்னோட அப்பாண்ட படத்தையும் தாத்தாண்ட படத்தையும் இவ்வளவு கேவலப்படுத்தணும்னு சொல்றியே, உனக்கு என்ன, நீ என்ன பைத்தியமா என்று கேட்டிருக்கான். அதுக்கு சுவாமி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார், யாரோ ஒரு ஓவியன் வரைந்த 2 படங்கள், ஒன்று உன்னுடைய அப்பான்ற, ஒன்று உன்னோட தாத்தாங்கிற, அந்த பேப்பர்லையும் அந்த சித்திரத்திலையும் உங்களோட அப்பாவும் தாத்தாவும் இருக்கிறாங்க நீ நம்பும் பொழுது, ஏன் இந்து மக்கள் கல்லுலையும் மரத்திலையும் மண்ணிலையும் கடவுள் இருக்கிறாருன்னு பார்க்க கூடாது? இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. எதுக்காக இந்த கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் இன்னைக்குன்னா, வாழ்க்கையில சில நம்பிக்கைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற தத்துவம், நீ ஒன்றை பிளைண்டா நம்புறியா இருந்தா அது கண்டிப்பா அதாகவே மாறும். நீங்க மண்ணிலையும் மரத்திலையும் கல்லுலையும் கடவுளை பார்த்து கும்பிடுறது போல வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க அதிகம் நம்புறது எதுவோ அது உங்களுக்கு நிதர்சனமாக வந்து கிடைக்கும். அது உங்களுடைய கல்வியா இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பா இருந்தாலும் சரி, ஏன் உங்களுடைய மனதில் ஒருத்தர் மேல் வச்ச பிரியமா இருந்தாலும் சரி, அது நிறைவேறும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. இதுக்குள்ளதான் இந்த தெய்வ நம்பிக்கையும் இருக்கு. இந்து மதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் மறைந்து போகாமலும் மறந்து போகாமலும் காத்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புல என் வயதுக்குரியவர்கள் இருக்கிறோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு உணர்த்துறேன். உங்கள் அடுத்த சந்ததி, அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் தெய்வ நம்பிக்கை வரணும்னா முதல்ல எங்களுக்கு இருக்கான்னு நாங்களே செக் பண்ணணும். செக் பண்ணுவோமா? Think about it.